ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ப்ரெட் ஆம்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் ஒரு 3 முட்டை போட்டுக்கிறணும். அப்புறம் வந்து என்கிட்ட பல்லாரி இல்லை, பொடி வெங்காயம் தான் குட்டி குட்டியாக வெட்டி போட்டிருக்கிறேன். ஒரு 10 காண்டு வெங்காயம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மல்லி இலை, ஒரு தக்காளி, ஒரு மிளகாய் எல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அப்புறம் பெப்பரும் உப்பும் போட்டு நல்லா எக் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறோம். நல்லா பீட் ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சு எண்ணெயையும் ஊற்றி தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கிறணும். நான் வந்து எப்போவுமே கடையில் தான் என் பையன் வாங்கிட்டு வருவான். இன்றைக்கி தான் சரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ட்ரை பண்ணேன். ப்ரெட் ஆம்லெட்டு நல்லா தான் வந்துருந்துச்சு. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து எப்போவுமே ஆம்லேட் போடுற மாதிரி நல்லா பெருசாக அந்த இதை பீட் பண்ணி வச்சுக்கிறது அப்படியே இதில் ஊற்றி 2 ப்ரெட்டை மேலே வச்சு நல்லா இந்த பக்கமும் பிரட்டி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ப்ரெட் ஆம்லேட் ரெடி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இதில் வந்து நம்ம புதினா சட்னியும் சைடில் வச்சு இது பண்ணால் நல்லாயிருக்கும், ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா. நான் புதினா சட்னி வைக்கலை, நெக்ஸ்ட் தடவை புதினா சட்னி வச்சு ட்ரை பண்ணுறேன். டொமேட்டோ சாட்டும் நம்ம வீட்டில் இல்லை, அதுவும் மேலே ஊற்றினா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இப்போ இது பண்ணது நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா கத்தியை வச்சு ஸ்லைஸாக எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக இதை கொடுக்கலாம். வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு தான் பண்ணேன். இல்லைன்ற திங்ஸை விட்டுட்டு சரி இருக்கிறத வச்சு நம்ம செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.